ரொம்ப ரொம்ப டேஸ்டான பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இப்போலாம் விறகடுப்பு இல்லாதனால மேக்ஸிமம் குக்கரில் தான் பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி நொய் எடுத்திருக்கேன். பச்சரிசியில் பொங்கல் வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி நொய்யாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா முழு அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நொய்யாக இருந்துச்சுன்னா அந்த பொங்கலோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும்னு இல்லை, நார்மலாக அதாவது கப்லையோ அல்லது டம்ளரில் கூட அளந்துக்கலாம். 1 கப் அளவு சேர்க்குறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம இது கூட பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். எந்த கப்பால் 1 கப் அளவு அரிசி போடுறீங்களோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். நிறைய பேர் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சக்கரை பொங்கலுக்கு கண்டிப்பாக கடலைப்பருப்பு சேர்க்கணும். அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி பருப்பை கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக வாசம் வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட நாம் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். எந்த கப்பால் அரிசி பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 5 கப் அளவுக்கு தண்ணிங்க. இதுதான் சரியான அளவு. அடுத்தது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம சக்கரை பொங்கல் செய்யும் போது அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம குக்கரோட மூடி போட்டு வேக விட போகிறோம். இதையே நீங்கள் பானையில் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த 5 கப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 2-3 கப்பு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுக்கோங்க. மற்றபடி அரிசி பருப்பு எல்லாமே ஒரே அளவு தான். இப்போ நம்ம இதை ஒரு 4 விசில் போல் விட்டுட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க, இப்போ நிறைய பேர் குக்கரில் தான் பொங்கல் வைக்கிறாங்க. புதுசாக கல்யாணமானவங்க, இது வரைக்கும் பொங்கல் செய்யாதவங்களாம் இதே அளவுகளோட இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடியோடு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடும் போதே எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும். அடுத்து இது கூட வெல்லம் சேர்க்க போகிறோம். எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்புலேருந்து 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை டைரெக்டாக அப்படியேவும் சேர்த்துக்கலாம், அல்லது 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய தூசி எதுவுமே இதில் வராது. எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்திங்கன்னா சரியான இனிப்பு சுவை இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் சேர்க்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும் அப்படின்னு சொன்னால் 1/2 கப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வானல் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாகவோ நிறையாவோ சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நல்ல ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது, இந்த மாதிரி நல்ல மிதமான கலர் எல்லா பக்கமும் வரணும். முந்திரி ஓரளவு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வறுத்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துக்கலாம். அதே நெய்யிலேயே கொஞ்சம் துருவன தேங்காய் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. சக்கரை பொங்கல் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இதே அளவுகளோட இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிலர் சக்கரை பொங்கல் செய்யும் போது வெள்ளை சக்கரை சேர்ப்பாங்க. வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய வெல்லமாக பார்த்து வாங்கினீங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான பொங்கல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். கல்யாணங்களில் வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இந்த வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதே நீங்கள் பானையில் செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே குக்கரில் தான் செய்கிறாங்க, அதனால் நான் குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி நொய் சேர்த்துருக்கேன். பச்சரிசியாகவும் சேர்த்துக்கலாம், அல்லது நொய்யாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நொய்யாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு.
நொய்யாக இருந்தால் அந்த பொங்கலோட டெக்ஸ்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மெஷரிங் கப்போ அல்லது டம்ளரோ அல்லது சாதாரண எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் அளவு அரிசி சேர்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கணும். சிலர் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு மட்டும் நான் ஏற்கனவே லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்தா பொங்கலோட டேஸ்ட்டை வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். வறுக்காமல் அப்படியே கூட சேர்க்கலாம். அடுத்து இது நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி சேர்க்குறீங்கன்னா அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே கப்பால் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்தே 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சிலர் நெய் வந்து தாளிக்கும் போது மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஆனால் பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வைக்கும் போதே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பொங்கல் ஃபுல்லாகவே நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி குக்கரில் வைக்கக்கூடிய பொங்கல் ஒரு மாதிரி இறுக்கி போன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இலக்கமாகவே இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு இதை ஒரு 3லேருந்து 4 விசில் போல் விட்டுக்கலாம். நான் நொய் சேர்த்துருக்கனால 4 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த முழு பச்சரிசியாக சேர்க்குறீங்கன்னா 5 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கனால இது வந்து காஞ்சி ஒரு மாதிரி ட்ரை ஆகாது. இதே மாதிரியே நல்லா அந்த குழகுழப்பு தன்மையோட இலக்கமாகவே இருக்கும். இப்போ நம்ம நெய் விட்டு இதை தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம். நான் நெய் மட்டும்தான் சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்து மிளகு நல்லா பொரிய விட்டுருங்க. அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடுச்சுனாலே நமக்கு பொங்கல் சாப்பிடும் போது மிளகு வந்து ஓரமாக ஒதுக்கி வைக்க தேவையில்ல, சேர்த்து சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாவோ அல்லது நிறையாவோ எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுபட்டு வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக இது நல்லா வறுபட்டு வரும். நிறம் வந்து மாறி தீஞ்சு போன மாதிரி ஆகாது. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொங்கலில் கொட்டிக்கலாம். நம்ம பொங்கல் வேக வைக்கும் போதே நெய் சேர்த்துருக்கனால பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும். நல்ல வாசனை மணமாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்பை கொட்டி ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணனா அல்லது சாம்பாரோட சர்வ் பண்ணனா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை நீங்களும் செய்யுங்க, ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதே நீங்கள் குக்கரில் இல்லாமல் சட்டியில் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் இப்போல்லாம் விறகடுப்பு இல்லாதனால குக்கரில் தான் செய்கிறாங்க. அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.